என்ன வலி வலிக்கு படுத்தே கடந்து உடம்பும் வலிக்கு. இவர் எங்கே போனாருன்னு தெரியலையே. எவ்வளோ நேரம் ஆச்சு தோசை வாங்கிட்டு வரேன்னு போனாரு. அம்மா கண்மணி வா மக்களே, ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா? ஆமாம்மா, நான் ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சாச்சு. புக்கு டைம் டேபிள் பார்த்து எல்லாமே எடுத்து வச்சாச்சு பேக்ல. நல்ல பிள்ளை. அம்மா அப்பா எங்க? எனக்கு நல்ல வயிறு பசிக்க. கண்மணி, அப்பா நம்ம 2 பேருக்கும் மசாலா தோசை வாங்க போயிருக்காங்க. அப்பா சாப்பிட்டுட்டு நம்ம 2 பேருக்கும் வாங்கிட்டு வருவாங்க, சரியா? இம்மா மசாலா தோசைவா? ஆமா மக்களே, அம்மைக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதனால அப்பைக்கு சாப்பாடு எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லி அப்பாட்ட கடையில் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். எனக்கு நல்ல வயிறு பசிக்குமா. இம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க சீக்கிரமா. மசாலா தோசைன்னு சொன்னதும் உனக்கு நல்ல வயிறு பசித்துட்டோ? ஆமா, உனக்கும் நல்ல வயிறு பசிக்கும்ல. உனக்கு வயிற்றுல குட்டி பாப்பா இருக்கா, குட்டி பாப்பாக்கும் வயிறு பசிக்கும்ல நல்ல. ஆமா ஆமா, குட்டி பாப்பாக்கு நல்ல வயிறு பசிக்கும். உங்க அப்பாவை இன்னும் காணதுக்கு இல்லையே. டோர் ஓபன் பண்ண சவுண்ட் கேட்டுச்சா? அப்பா வந்துட்டாங்கன்னு நினைக்கேன். ஆமா ஆமா, உங்க அப்பா வந்தாச்சு. கண்மணி, அப்பா எனக்கு நீங்க மசால் தோசை வாங்க போயிருக்கீங்கன்னு அம்மா சொன்னாவ. ஆமா ஆமா, மசாலா தோசை தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏங்க இவ்வளோ லேட் ஆயிட்டு? ஒன்றும் இல்லை உமா, ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, அப்புறம் நானும் அப்படியே சாப்பிட்டுட்டே வந்துட்டேன். என்ன வேலைங்க இந்த நேரத்துல? அது ஒன்றும் இல்லை, உனக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸு நாளைக்கு காலையில் வந்துடும். வாவ், சர்ப்ரைஸா? அப்ப எனக்கு சர்ப்ரைஸ்? உனக்கு சர்ப்ரைஸு இந்த பேக்குக்குள்ளே இருக்கு பாரு. வாவ், அப்பா எனக்கு நீங்க ஐஸ்கிரீமும் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஏங்க எதுக்கு இப்ப நைட்டு நேரத்துல ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அது இப்போ சாப்பிட்றதுக்கு கிடையாது, ஃப்ரிட்ஜில் வச்சுரு, நாளைக்கு கொடு. வேண்டாம், எனக்கு இப்பவே வேணும். கண்மணி, நைட் எல்லாம் அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்கோம்ல. மாதிரி உனக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா என்ன செய்துக்கு? அம்மாக்கு அப்பாக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். சரி சரி, நான் காலையிலே சாப்பிடுங்க. இப்போ எனக்கு மசாலா தோசை கொடுங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. கண்மணி, உமா 2 பேரும் வாங்க, நானே வச்சு தரேன். அதெல்லாம் இருக்கட்டும், என்ன சர்ப்ரைஸ்ன்னு சொல்லுங்க. அது நாளைக்கு காலையில் தெரிஞ்சிடும். ம் ம், சரி வாங்க சாப்பிடுவோம். ஐயோ, இவகிட்ட என்ன சொல்லி சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியலையே. ஜனனி, ஆதி ஆதி பேசுனியா? என்ன சொன்னாங்க? ஓகே சொன்னாங்க தானே? இல்லை, ஒத்துக்க மாட்டாங்க ஜனனி. என்ன சொல்ற ஆதி? ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? எனக்கு தெரியல, அவங்களுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட், ஸ்டேட்டஸ், பணம் இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நான் எவ்வளோ பேசி பார்த்தேன், ஆனால் என்னால் முடியல. அப்போ என்ன பண்றது ஆதி? எனக்கு தெரியல ஜனனி, சாரி. ராம் பத்தி சொன்னியா? அவங்க பேரை சொன்னியா? இல்லை. ம், சரி ஆதி, ரொம்ப தேங்க்ஸ் நீ எனக்காக பேசினதுக்கு. விடு, நீ ஃபீல் பண்ணிக்காத, நான் பார்த்துக்கிறேன். என்ன பண்ண போகிற ஜனனி? எனக்கு தெரியல ஆதி, பரவாயில்ல, நீ ஃபீல் பண்ணிக்காத, நான் பார்த்துக்கிறேன் ஆதி. ஜனனி அழாத. ஜனனி, இப்போ நான் என்ன பண்ணுறது? ஜனனி, ஜனனி நில்லு. இதுக்கு ஜனனி கூப்பிட கூப்பிட நிற்காம போயிட்டே இருக்க? பின்ன நான் என்ன பண்ணணும்? எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நான் வீட்டில் போய் பேச போறேன். இது வீட்டில் போய் பேச போறியா? அதான் ஏற்கனவே நான் பேசிட்டேன்ல. ஆமா, நீ அப்பா கிட்ட தானே பேசுன, நான் அம்மா கிட்ட பேசிக்கேன். ராம் பத்தி எல்லாமே நான் சொல்ல போறேன். இல்லை ஜனனி, அது இப்போ அட்லீஸ்ட் ராம பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சாதாச்சும் அவங்க கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லுவாங்களா? அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா யாரா இருந்தாலும் உங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. அப்புறம் என்னதான் ஆப்ஷன் இருக்கு? சரி, ஒரு 2 நிமிஷம் இரு, நான் ராம் ஃபோன் பண்ணி பேசிட்டு உங்ககிட்ட சொல்லுவேன். என்னால எல்லாம் அவ்வளவு பொறுமையா இருக்க முடியாது. கொஞ்சம் நான் சொல்றதை கேளு ஜனனி, இப்பயாச்சும் நான் சொல்றதை கேளு. நான் கார்த்திக்கும் ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன், அவன் நாளைக்கு வந்துருவான். வந்ததுக்கு அப்புறம் பேசிட்டு என்னனாலும் முடிவு பண்ணிக்கலாம். இப்படி அழுதுட்டே இருக்காது ஜனனி. இரு, நான் ராமுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன். என்ன ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்கு, பிக் பண்ணவே மாட்டேங்கிறான். என்னாச்சு? தெரியல ஜனனி, ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்கு, ஆனால் ஃபோன் பிக் பண்ண மாட்டேங்கிறான். ஒருவேளை டிரைவ் பண்ணிட்டு இருக்கானா இருக்கும். இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு. ஹலோ
என்ன ராம் எப்பவுமே ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் பிக் பண்ணவே இல்லை? ஆமா, நீ இப்போ எங்க இருக்க? வீட்டுக்கு போயிட்டியா எப்படி? அது ஆதி, நான் இங்கே தான் இருக்கேன். இங்கே தான் இருக்கேன்னா எங்க இருக்க? உங்க பாட்டி ஊர்ல தான். ராம், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நம்ம பேசிட்டு எப்பவுமே நாங்க ரிட்டர்ன் வந்தாச்சு. இவ்வளவு நேரம் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ வீட்டுக்கு போயிருப்பேன்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். ஆதி என்னாச்சு, எங்க இருக்காங்க? வீட்டுக்கு போகவே தோணல மச்சான். அதனாலதான் இங்கே நான் உங்க ஊர்ல ஒரு ஏரி ஒன்று இருக்கு, அதுகிட்டே இருக்கேன். உங்களை வச்சு என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல ராம். நீ அங்கேயே இரு, 2 நிமிஷம் நான் வந்துருவேன். வேணாண்டா, நான் போயிடுவேன் வீட்டுக்கு. நீ வீட்டில் இரு, ஒன்றும் வர தேவையில்ல. பேசாம இரு, 2 நிமிஷம் அங்கேயே இரு, நான் வந்துருவேன். ம், சரி. ஆதி என்னாச்சு, அவங்க எங்க இருக்காங்க? இங்கே தான் நம்ம தாத்தா தோட்டத்துக்கு போகக்கூடிய வழியில ஒரு ஏரி ஒன்று இருக்குல்ல, அதுகிட்ட தான் இருக்கானா. பைக்கை நிற்க வச்சுட்டு அங்கேயே இருக்கான். நானும் வரட்டுமா? எனக்கும் அவங்கள பார்க்கணும் போல இருக்கு. வேண்ட ஜனனி, அங்கெல்லாம் நைட்டு வரக்கூடாது. அவன் அங்கே இருக்கிறதே எனக்கு பிடிக்கல. நான் அவனை வந்து வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு வரேன். ப்ளீஸ் ஆதி, என்னையும் கூட்டிட்டு போயேன். எதுக்கு எடுத்தாலும் புடிவாதம்? அதான் வேண்டான்னு சொல்லிக்கலாம். வேண்டான்னு சொன்னா அது ஏன் எதுக்குன்னு கேளு. எல்லாம் உன் புடிவாதத்தினாலதான் பிரச்சனை இவ்வளோ பெருசா வளர்ந்து நிக்கி. பேசாம வீட்டுக்கு போ ஜனனி. ஐயோ கோபப்பட்டனே கடவுளே. ஜனனி புரிஞ்சுக்கோ, எவ்வளோ லேட் ஆயாச்சு. இப்போ உன்னை கூட்டிட்டு போனாலும் அவன் திட்ட தான் செய்வான். அவன் என்னையே வராதேன்னு சொல்லும்போது நான் உன்னையும் கூட்டிட்டு போனேன்னா அவன் என்ன திட்ட தானே செய்வான். நீ வீட்டில் இல்லைன்னா அதுக்கப்புறம் அவங்க வேற ஏதாவது பேசிட்டு இருப்பாவ. அதனால தயவு செஞ்சு வீட்டுக்கு போ. நான் ராம் கிட்ட போய் பேசிட்டு வரேன், சரியா? சரி. சரி, நீ போயிருவியா? என்ன தானே இருக்கு, நான் போயிடுவேன். சரி. இந்த ஜனனி ஏன் இப்படி இருக்கான்னு தெரியலையே. இப்ப வரைக்கும் அவளை இப்படி நாங்க பார்த்ததே கிடையாது. அவளும் அழுதது கிடையாது, அவளை யாரும் அழ விட்டதும் கிடையாது. இப்ப எதுக்கு எடுத்தாலும் அழுதுட்டே இருக்கா. என்ன பண்றதுக்குன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. இதுல இந்த ராம் வேற. கார்த்திக் ஃபோன் நான் வந்தது கூட தெரியாம இப்படி இருக்கான்னு பாரு. ராம். ஆதி, இப்பதான் வந்தியா? நான் வந்து எவ்வளவு நேரம் ஆகுது தெரியுமா? நீ தான் ஏதோ யோசிச்சுட்டே இருக்க. என்ன ஆச்சு ராம், எதுக்கு இப்படி இருக்க? அவ பார்த்தா அங்க அழுதுட்டே இருக்கா, நீ பார்த்தா இப்படி இருக்க. 2 பேரும் தைரியமா இருந்தா தானே எந்த ஒரு ப்ராப்ளமும் சால்வ் பண்ண முடியும். ஆதி, நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். இவ்வளவு நேரம் இங்க இருந்து யோசிச்சு யோசிச்சு என்ன முடிவு பண்ணியிருக்கேன் சொல்லு பாப்போம். நான் நாளைக்கு உங்க பாட்டி வீட்டுக்கு வரேன். எல்லாரும் அங்கே தானே இருப்பாங்க. நானே டேரெக்டாக வந்து உங்க வீட்டில் பேசுகிறேன். ராம், நீ நல்லா யோசிச்சுதான். ஆமா ஆதி, நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். இதை விட்டா எனக்கு வேற எந்த ஆப்ஷனுமே கிடையாது. ராம், வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட நான் பேசிட்டேன். அவங்க ஒத்துக்கிற மாதிரி இல்லை. நான் வந்து பேசுறேன். என்னோட சைட்ல இருந்து நானும் பேசணும்லாம். நான் தானே ஜனனியை லவ் பண்ணேன். அதனால நான் தான் தைரியமா போய் பேசணும். நீ இப்போ வந்து பேசுறதுக்கான டைம் ஆகலை. இப்போ நீ வந்து உன்னோட கோர்ஸ் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. அதுக்கப்புறம் தான் உனக்கு வேலை கிடைக்கும். உனக்கு வேலை கிடைச்சாதான் நீ வீட்டில் வந்து பேச முடியும். இப்போ நீ வந்து பேசி உனக்கு வேலை இல்லை அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா, நான் இனிமேல் அமெரிக்கா போகல. ஆல்ரெடி என்கிட்ட டிகிரி இருக்கு இல்லையா, இது செகண்ட் டிகிரி தானே. நான் இங்கே ஏதாச்சும் வேலைக்கு ரெடி பண்ணிடுவேன். ராம், இதுக்காக உன்னோட கெரியர் எல்லாம் நீ விடக்கூடாது. தயவு செஞ்சு நீ அங்கே போயிட்டு உன்னோட கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி ஒரு வேலை வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீ திருப்பி வா. ஜனனி உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அவளுக்கு வேற யாரையும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. நான் இங்கே இருக்கேன்லாம், நான் பார்த்துக்கேன். நீ என்கிட்ட சொன்னது ஜனனி கிட்ட சொல்வியா? அவள் ஒத்துக்கிறாளான்னு பார்ப்போம். அது கஷ்டம்தான், ஒத்துக்க மாட்டான். அவள் இப்போ அவ்வளோ பயந்து போய் இருக்கா. எனக்கு இப்போ இதை விட்டால் வேற வழியே தெரியல. எப்படியாச்சும் அவங்க வீட்டில் நான் போய் பேசிக்கேன். என்னோட சைடில் நான் வந்து போய் பேசி தான் ஆகணும், வேலை இருக்கோ இல்லையோ. ராம், நீ வந்து பேசி ஒன்று அவங்க ஏதாவது சொல்லி ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு கஷ்டமா இருக்கும். என்னை விட ஜனனி ரொம்ப கஷ்டப்படுவா. லவ் பண்ணது நான் தானே, அப்போ எல்லா பொறுப்பையும் நான் தானே ஏற்றுக்கணும். அவங்க என்ன சொன்னாலும் அதை நான் தாங்கிக்கிட்டு தான் போகணும். ஜனனிக்காக இது கூட நான் பண்ணாமல் இருந்தால் நான் லவ் பண்ணதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். இப்போ வரும்போது கூட நான் எங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பேசினேன். யாருமே ஒத்து வர மாதிரி தெரியல. நீ யாருன்னு தான் கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் கடைசி வரைக்கும் சொல்லலை. காரணம் உனக்கே தெரியும். வேலை இல்லாமல் இருக்கும்போது இந்த டைமில் உன்னோட நேம் சொல்லி தேவையில்லாமல் வீட்டில் பிரச்சனை ஆகி உங்கள் வீட்டில் பிரச்சனை ஆகி அதுக்கு தான் நான் சொல்லாமே இருந்தேன். ஆனால் இதை பற்றி ஜனனிக்கிட்ட பேசினதும் அவள் வந்து இப்போவுமே நான் எங்கள் அம்மா கிட்ட போய் பேசுவேன். நான் வந்து ராமதா லவ் பண்ணுறேன்னு சொல்ல போகிறேன் அப்படி இப்படின்னு எதோ சொல்லிட்டு அழுதுகிட்டே போனான். ஆதி, என்னால் அவளுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிற அளவுக்கு இப்போ தைரியம் இல்லை. தயவு செஞ்சு அவளை கொஞ்சம் பார்த்துக்கோ. அவள் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கா. அதை பற்றி நீ டென்ஷனே எடுத்துக்காத. நான் இருக்கே இல்லை, நான் பார்த்துக்கிறேன். ராம், இப்போ நீ வீட்டுக்கு கிளம்பு. எவ்வளோ நேரம் தான் இங்கே இருப்ப? நான் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு போகிறேன் ஆதி. நீ வீட்டுக்கு போ. அவள் தனியாக இருப்பா. அங்கே அவ்வளோ பேர் இருக்காங்க. அவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் யாரும் அவகிட்ட பேசுறது இல்லைல்ல, தனியாக தானே இருப்பா. நீ இருந்தால் அட்லீஸ்ட் உன் கூடயாச்சும் ஏதாவது பேசுவா. சரி, நான் கிளம்புறேன். ஆனால் நீ இங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு போனதுக்கு அப்புறம் தான் நான் போவேன். ஆதி, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. கொஞ்ச நேரம் நான் இங்கே தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ராம், இங்கே சேஃப் இல்லை. நீ எவ்வளோ நேரம் இங்கே தனியாக இருப்ப? எனக்கு தெரியல. கொஞ்ச நேரம் இங்கே இப்படியே இருந்துட்டு ஆனால் அப்புறமா போகிறேன். நாளைக்கு கார்த்திக் வந்துடுவான். அவன் வந்ததுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் எப்படியாவது பேசி சால்வ் பண்ணலாம், சரியா? நாளைக்கு நானே எல்லாமே சால்வ் பண்ணிடுவேன், பயப்படாத. உன்னை இங்கே தனியாக விட்டு போகிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. சரி, நீ இங்கே இரு. நான் கொஞ்ச நேரம் தள்ளி அந்த பக்கம் இருக்கேன். உனக்கு எவ்வளோ நேரம் தனியாக இருக்கணும்னு தோணுதோ இரு. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனால் நீ போனதுக்கப்புறம் தான் நான் போவேன். இங்கே உன்னை தனியாக இப்படி விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஆதி, ப்ளீஸ் ராம், உள்ள நீ வீட்டுக்கு போ. அப்படி இல்லைன்னா என்னை இங்கே இருக்க விடு. சரி, நான் கிளம்புறேன். ஃபீல் பண்ணாத, எல்லாமே சரியாயிடும், சரியா? ரொம்ப தேங்க்ஸ் ஆதி. உன் மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு இதுக்கு முன்னாடி இருந்ததே இல்லை.
ஐயோ ஓவரா டைலாக் எல்லாம் பேசாத. ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போனது எனக்கு ஃபோன் பண்ணு, நான் ஜனனி கிட்ட ஃபோன் கொடுக்கேன். சரி நீயும் கிளம்பு. அவள் அங்கே தனியாக இருந்து ஏதாச்சும் யோசிச்சுட்டே இருப்பா. சரி நான் போகிறேன். நாளைக்கு கார்த்திக் வந்ததும் உனக்கு ஃபோன் பண்ணுறேன், நீ வந்துரு. நாளைக்கு காலையில் நான் உங்கள் வீட்டில் இருப்பேன். இருடா அவன் வரட்டும், அவன்கிட்ட கேட்டுட்டு அடுத்தது என்னென்னு முடிவு பண்ணலாம். இல்லை ஆதி, இந்த விஷயத்தில் நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். எப்படி எனக்கு நாளைக்கு காலையில் உங்கள் வீட்டில் வந்து பேசிதான் ஆகணும். என்ன நடக்குதோ பார்த்துக்கிடலாம். சரி நீ சொன்னால் கேட்க மாட்டேன். சரி வா, நான் இங்கே தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். சரி ஆதி. தேங்க்ஸ் மச்சான். லூசு, வீட்டுக்கு கிளம்பு, போயிட்டு ஃபோன் பண்ணு. சரி சரி.